மாலைமலர்.com வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். நான் பிளேபேக் சிங்கர் பத்மலதா பேசுகிறேன். ஏழுமலையான் மூவிஸ் வழங்கும் இன்னாருக்கு இன்னார் என்று படத்தோட ஆடியோ லான்ச்லேருந்து இந்த படத்தில் ஒரு நல்ல சோலோ சாங், மெலடி சாங் பாடியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மியூசிக் டைரக்டர் வசந்த மணி சாருக்கு என்னோட நன்றி. மாலைமலை நேயர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ இன்னாருக்கு இன்னார் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு ஃபங்க்ஷன்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பிலே இதனுடைய கதை பாதி இருக்குது. ஒரு கிராமத்து இளைஞன் தன்னுடைய காதலால் ஏற்படுற சேலஞ்சுக்காக சென்னைக்கு வரேன். இங்கே வந்து அந்த சேலஞ்சு நிறைவேறியதா, என் காதலி எனக்கு திரும்ப கிடைத்தாளா என்பதுதான் படத்தோட கதை. இந்த ஒரு அன்பர் கேட்டாங்க, இந்த படத்தோட ஹைலைட் என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், நமக்கு இந்த படத்தில் என்ன ஒரு ஹைலைட்னு திங்க் பண்ணேன். அப்போ பார்க்கும்போது தெரிஞ்சது 5 இயக்குநர்கள் கூட நடித்த ஒரு அனுபவம் கிடைச்சிது. பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ரமேஷ் சார், இயக்குனர் அனுமோகன் சார், சந்தான பாரதி சார் மற்றும் விஜயகிருஷ்ணா சார் மற்றும் ஆர் மனோகர் சார் இவங்களோட நடிச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு கேட்டரிங் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு வில்லேஜில் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து ஒரு ஹோட்டலில் சமையல் கலைஞனாக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி அதில் முன்னேறாங்கிறது தான் இதில் என்னுடைய சொல்லியிருக்காங்க. என்னோட கதையை அனைவருக்கும் கண்டிப்பாக அந்த கதாபாத்திரமும் பிடிக்கும், இந்த படமும் பிடிக்கும். என்னுடைய பாடல்களும் கண்டிப்பாக இசை வெளியிட்ட பிறகு அனைவராலும் பேசப்படும். மாலை மலர் நேயர்கள் எல்லோருக்கும் அனுமனுடைய அன்பான வணக்கம். இந்த திரைப்படத்தில் என்னுடைய பங்களிப்பும் இருக்குது. அதாவது ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த படத்துடைய இயக்குனர் திரு ஆண்டாள் ரமேஷ் அவர்கள் மிக சிறப்பான ஒரு திரைக்கதை அமைச்சு எடுத்திருக்காரு. ஏன்னா எனக்கு நடிக்கும் போதே தெரியும், இந்த சீனில் நடிக்கும்போது இந்த சீன் தேருமா தேராதுன்னு. ஏன்னா நான் நிறைய படங்கள் நடிச்சிட்டு சீன்கள் பார்த்து நாங்கள் நடிக்கும் பொழுது எங்களுடைய மைண்டு சொல்லணும் எப்படின்னா, ஓகே இந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி எல்லா சீன்களுமே வந்து அதாவது திரைக்கதை தான் முதுகெலும்புன்னு சொல்லுவோம் ஒரு திரைப்படத்திற்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முதுகெலும்பை ப்ராப்பராக பண்ணியிருக்காரு ஆண்டாள் ரமேஷ் அவர்கள். என் பேர் வெளுத்துக்கிட்டப்பு. இப்போ இன்னாருக்கு நான் ஆடியோ லான்ச் இருக்கிறோம். இந்த படத்தில் ஹீரோவுடைய ஃப்ரெண்டாகவும் காமெடினாவும் நான் நடிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் நடித்த கதாபாத்திரங்களோட இந்த கதாபாத்திரம் என்னை ரொம்ப நிறுத்தி காட்டும். அப்புனா யாருங்கிற காட்டக்கூடிய அளவுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். சாங்ஸ்லேயும் கூட நான் பண்ணியிருக்கிறேன். படம் நல்லா வந்திருக்கு. நான் இன்னாருக்கு இன்னார் என்ற தமிழ் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் எஸ் நாயகம் பேசுகிறேன். இந்த படம் சமுதாய கண்ணோட்டத்தோடு எடுக்கப்பட்ட படம். சமுதாயத்தில் தினமும் நடக்க காட்சிகளை மையமாக வைத்து இந்த படம் படமாக்கப்பட்டிருக்கிறது. நான் கும்பகோணத்திலேருந்து வந்திருக்கேன். என் பேர் ஷர்மிளா. இந்த இன்னாருக்கு இன்னார் என்ற படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாரும் வந்து ஓல்டு கெட்டப் எடுத்து நடிக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. நான் இதில் ஓல்டு கெட்டப் எடுத்து நடிச்சிருக்கேன். ஹீரோக்கு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். டைரக்ஷன் வந்து ஆண்டாள் ரமேஷ் சார் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் இந்த படம் பாருங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆண்டாள் ரமேஷ்னா. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு முற்போக்கு சிந்தனையோட ஒரு நாகரிகமான காதல் கதை. இப்போ தமிழ் பெண்கள் கலாச்சாரம் மாறிக்கிட்டே வருது நம்ம தமிழ்நாட்டில். இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, பண்பு எப்பவுமே பெண்கள்கிட்ட மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி திரைக்கதை அமைச்சு ஒரு நல்ல சப்ஜெக்டை கொடுத்துருக்கேன். இந்த படத்தில் 5 சாங்குமே நல்லா வந்திருக்கு. 5 சாங்கும் சுச்சுவேஷன் சாங்கு. மற்றபடி இந்த படத்தில் ஒரு சாங் எழுதியிருக்கேன். கேட்டுக்க நண்பா கேட்டுக்க, மாற்றிக்க நண்பா மாற்றிக்கன்னு சொல்லிட்டு ஒரு சாங் எழுதியிருக்கேன். சாங் எழுதி நானே நடிச்சிருக்கேன். இந்த சாங் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும். போதையிலிருந்து அவங்க விடுபடணும்னு சொல்லிட்டு ரொம்ப பட்டுக்கோட்டையார் ஸ்டைலில் ஒரு சாங் எழுதி கொடுத்துருக்கேன். நல்லா வந்திருக்கு. In this movie, I'm doing a second lead, which always goes in the twist and confusion kind of to audience. It's a very respectable kind of a character in this. I almost done 2 songs with the hero. I'm very thankful to my director and my producer for giving me a nice opportunity in this movie. Thank you. சற்று 50 ஆண்டுகள நடைமுறையில் யார் அந்த கேசட்டை வாங்குறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஓனர்னு இருந்ததை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கேசட்ல கையெழுத்து போட்டாலும் போடாட்டினாலும் இசையமைப்பாளரும் கவிஞரும் மட்டும்தான் ஓனர். அந்த ஓனர்ஷிப்பை வேற யாருக்கும் கொடுக்கலாமே ஒழிஞ்சு, நேற்று கூட நான் மும்பையில் அவசரமாக அது சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங்கில் கலந்து கொண்டு அதுதான் கொஞ்சம் தாமதமாக வந்தேன். நான் ஒரு ஐபிஆர்ஸ்ங்கிற ஒரு அமைப்பில் கடந்த 15 ஆண்டுகளாக டைரக்டரா இருக்கிறேன். அதனால இப்பொழுது சரியான பருவம், அந்த ஒரு சரியான நேரத்தில் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய விக்ரமன் அவர்களும் கேஆர் அவர்களும் செல்வமணி அவர்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து இசையமைப்பாளர்கள் கவிஞர்கள் அவருடைய எதிர்பார்ப்புகள் தயாரிப்பாளர்களை வைத்து பேசினீங்கன்னா, இந்த ஒரு ஆடியோ ரைட்ஸ்ங்கிறது படத்தில் நீங்கள் திரையிடுவதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தம். கேசட்டா கேட்டீங்கன்னா, கச்சேரி பண்ணீங்கன்னா, ரிங்டோனா கேட்டீங்கன்னா, வெளியில உங்க வீட்டுக்குள்ளார தனியா நீங்க பாடினீங்கன்னா அதுக்கு ராயல்டி உண்டு.
அப்படி அதை மட்டும் சரி செய்து அதனுடைய அடி ஆழத்தை புரிந்து கொண்டால் இசை அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு படத்தை வளர்ப்பதற்கும் வெளியிடுவதற்கும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுக்குங்கிறது அன்று நான் கேஆர் சார் அவர்கிட்ட பேசினேன். நல்லது செய்யறவங்க இருக்கீங்க, நீங்க நிச்சயமா உங்களை நம்பிதான் நாங்கெல்லாம் இருக்கிறோம்.